Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, நம்ம தமிழக வெற்றி கழகம், நம்ம விஜய் சாரோட கட்சி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சாங்ஸ் வந்து ஒவ்வொரு மாநாடுக்கு அப்புறமும் ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து மாநாடு இருந்தப்போ ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை கேட்டேன். பட் எனக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் சாங் அப்படிங்கிறதுனால நான் அது பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஸோ இந்த டைமும் அப்படிதான் நானும் நினச்சிட்டு விட்டுட்டேன். சார் பட் சாங்கா வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரியும், அந்த டியூன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியும் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல கூட டிஎம்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த சாங் கேட்கறதுக்கு செம்மையா இருக்கு, ஒரு மூவி சாங் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்து சொன்னாங்க. நானும் அங்கங்க பிட்டு பிட்டா வந்து சில விஷயங்கள் வந்து கேட்டேன். உங்க விஜய் அதெல்லாம் வந்து கேட்டேன். மீம்ஸ்ல எல்லாம் வந்து பார்க்கும் போதெல்லாம் அதை கேட்டிருக்கேன். சரி, ஓகே, அது ஃபுல்லா சாங்கா அதை எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சின்ன சின்னதாக தான் பார்த்தோம். ஒரு ஃபுல் சாங்கை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து அந்த சாங் எடுத்துட்டு வந்திருக்கேன். லேட்டா ரியாக்ட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா இதுதான் ரீசன். நான் வந்து பொலிட்டிக்கலா வந்து அந்த சாங் இருந்ததுனால எனக்கு பெருசா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. சரி, ஓகே, ஏன்னா அவங்களோட அஜெண்டாவை தான் அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுல என்ன ரியாக்ட் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, இருந்தாலும் இப்போ வந்து நிறைய வந்து அதை பத்தின ஒரு குட் பாசிட்டிவ் டாக் இருக்கிறதுனால சரி சும்மா ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. மக்கள் மன்னனே அன்பா தமன்தான மியூசிக், விழா வீரனே பெரியார் நைஸ் அனிமேஷன். மன்னா மன்னா எங்க உரிமை காவல். மேம் செம்ம க்ரௌடுங்க. நைஸ் ட்ரான்சிஷன். விஜய் உயிர் என்ன வரனா நைஸ் அனிமேஷன். விஜய் எளியவன் குரல் தான். விஜய் பாடி இருக்காரு. விஜய் தனியாள் இல்ல கடல் தான். விஜய் எளியவன் குரல் தான். விஜய் தனியாள் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. தமனோட இது தெரியுது, ஹெவி வைப் தெரியுது. ஜென்ரலா பாலையாவுக்கு தான் இந்த மாதிரி வைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வாரிசு படத்தோட இன்ட்ரோ சாங் வந்து இப்படி எதிர்பார்த்தோம். பட் இதுல கொடுத்துருக்காரு. நைஸ் அனிமேஷன். லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க.
அவரு அப்பா, விஜய் இப்படி பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, தளபதி. தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒண்ணு நாளை வரும். உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா? உங்க விஜய் இப்ப எளியவன் இதெல்லாம் சேர்ந்து பேசாம இருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா? நைஸ். ஓ அப்பா, செம த்ரோ. வா. உங்க விஜய் நான் வரேன். நைஸ் நைஸ் நைஸ். செம்மையா இருக்கு ஆக்சுவலா. செம்ம பவர் பேக்டான ஒரு சாங்கு. இது எப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஒரு மூவி சாங் மாதிரியே இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாதிரி சூப்பரா தான் இருக்கு. சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு செம்ம வைபு. ஜென்ரலா பாலையா சாங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர பவர் பேக்டா. தமன் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து மியூசிக் போடுவார். பாலையான்னு வந்துட்டு அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் பயங்கரமா வந்து மியூசிக் போடுவார் தமன். அண்ட் பிகாஸ் இஸ் அ வெரி டை ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் போத் ஆக்சுவலா. அது தமிழ்ல வந்து விஜய் சார்னா, தெலுங்குல வந்து பாலையா சார். ரெண்டு பேருக்கும் உயிரை கொடுத்து மியூசிக் போட்டுருவாரு. பட் வந்து வாரிசுல வந்து பெருசா வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பயங்கரமா வந்து போடலைங்கிறது தான் உண்மை. ஒரு ரெண்டு சாங் என்னமோ சம்திங் நல்லா இருந்ததே தவிர மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஜென்ரலா போட்டிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இன்ட்ரோ சாங் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல வந்து நம்ம தமனோட மியூசிக்ஸ் கேட்டுட்டு வாரிசுன்னு வரும்போது கொஞ்சம் டிராப் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஆனா இந்த பொலிட்டிக்கல் சாங் வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காரு. அந்த அந்த வைப் பர்ஃபெக்டா தெரியுது. அவரோட சாங் தான்ங்கிற அந்த ட்ரேட்மார்க் வந்து சூப்பரா வந்து இது பண்ணிட்டாரு. அது வந்து சூப்பரா இருக்கு. லிரிக்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அழகா அந்த 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 மியூசிக்கை வந்து அழகா ரெண்டு பிளெண்ட் ஆகி போறதுனால அவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் சாரோட வாய்ஸ் வந்து இதுல சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங்ல விஜய் சாரோட வாய்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, நம்ம சர்க்கார்ல வந்து பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ எப்படி என்னன்னு தெரியல. நம்ம தமனே இந்த கிளி கிழிச்சிருக்காருன்னா நம்ம அனிருத்த ஜனநாயகன்ல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அதுக்குதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கேன் ஆக்சுவலி. அதுல இருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சிங்கிள் அது மாதிரி ஏதாச்சும் வந்து உண்மையில சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கே. ரொம்ப எக்ஸ்பெக்ட். பிகாஸ் ஒரு லாஸ்ட் பிலிம் அப்படிங்கும் போது இன்னும் பவர் பேக்டா வந்து பயங்கரமா வந்து அடிச்சிருப்பாரு அனிருத். சொல்ல முடியாது. இந்த சாங் ஓவர் டேக் பண்ற மாதிரி அதுல ஏதாச்சும் ஒரு சாங் போட்டிருந்தாருன்னா அது வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். மேபி ஏன்னா பிகாஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் மூவிங்கிறதுனால கண்டிப்பா இதே மாதிரி அதுல ஒரு தீம் மியூசிக் சாங் இருக்கும். சொல்ல முடியாது. அந்த சாங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒருவன் ஒருவன் முதலாளி சாங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாங்கை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயினே பண்ணாங்க. அந்த ஒரு சாங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டைம்ல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துச்சு. ஸோ அது மாதிரி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சாங்கே போதும் வந்து அதை வந்து இது பண்றதுக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் அண்ணாமலையில இருந்து வந்தேன்டா பால்காரன் சாங் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த சாங்கை வச்சு பொலிட்டிக்கல் கேம்பெயின் எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்கு. இப்பதான் வந்து இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்குன்னு தனித்தனி சாங்ஸ் எல்லாம் வருது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா சாங்கை வச்சுதான் வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ரஜினி சாரோட சாங்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது அதுக்கு கேட்கறதுக்குன்னே கூட்டம் ஜாஸ்தி வரும். வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலம் அது. ஸோ நான் அந்த காலம்னு சொல்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். ஸோ இப்போ வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி சாங்ஸ் வந்து வைக்கிறது, பிளேலிஸ்ட் வைக்கிறது வந்து உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ஓவராலா சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம்.